நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு தெரியும் இல்லையா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்னா 100 வயசு வாழ முடியுமா? யாராச்சும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவான்? அட போடா, அவனுக்கு வேலை இல்லை, இல்லை மூளை இல்லை. நொறுங்க தின்றால் 100 வயது வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியும். அறிவியல் ஆதாரங்கள் அதற்கு காட்டுகின்றன. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தெரியும் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் லைஃப், எதையுமே மென்னு சாப்பிட்றது கூட நமக்கு நேரம் இல்லை. அப்படியே உருட்டி 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 வாயில போட்டுக்கிறோம். நம்ம குழந்தைங்க மெதுவா மென்னு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இது வேற மென்னு சாப்பிட்றா, இன்னும் முழுங்க கூட தெரியலன்னு வாயில வச்சு ஒரு குத்து வேற குத்துவோம். ஆனா மென்னு சாப்பிட்றதுல அத்தனை மருத்துவ நன்மைகள் இருக்கு. எனக்கு உடல் பருமன் வரக்கூடாது. உடல் பருமன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொற்றா நோய்களுக்கு முதல் ஆதாரம் உடல் பருமன். அந்த உடல் பருமன் எனக்கு வரக்கூடாதுன்னா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உணவை மென்னு சாப்பிடு, உணவை மென்னு சாப்பிடுங்க. ஒரு அறிவியல் ஆராய்ச்சி, அமெரிக்காவிலே நடந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில என்ன சொல்றான்னா, நம்ம 15 முறை மென்னு சாப்பிட்றதை விட 40 முறை மென்னு சாப்பிடுறோம், கிட்டத்தட்ட 25 முறை எக்ஸ்ட்ரா மென்னு சாப்பிடுறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன், அங்கிரி ஹார்மோன் சொல்லுவோம், ரெலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறைஞ்சிருது. நம்ம வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎல்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாகுதுன்னு சொல்றோம். ஸோ பசி ஹார்மோன் குறையுது, போதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது ஒரு உடம்பு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது. போதுன்ற உணவை நம்ம நிறுத்திடுறோம், தேவையான அளவு உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையிலே அந்த நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்கன்னா, இந்த உணவு முறைக்காக தான் சொல்லிட்டு போனாங்க. அதோட நொய்மை நுகரேல் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. நொய்மை நுகரேல், நீங்க ஔவையாருடைய ஆத்திச்சூடியில படிச்சு பார்த்தீங்கன்னா நொய்மை நுகரேல்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நொய்மை நுகரேல் அப்படிங்கிறது தின்பண்டங்களை தவிர்க்க வேண்டும். நொய்மைனா தின்பண்டம், அதை தவிர்க்கணும். காலையில ஒரு வேளை சாப்பிட்டுடுவோம், மதியம் ஒரு வேளை சாப்பிடுவோம், நைட் ஒரு வேளை சாப்பிடுவோம். இதுக்கு நடுவில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. 11 மணிக்கு ஒரு டீ 2 பிஸ்கெட், சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு டீ 2 சமோசா இல்லைன்னா வடை, இல்லையா? இதுதான் நொய்மை நுகரேல் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாரு. சிறுக சிறுக சாப்பிடாதீங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சட்டியில நம்ம அரிசியை போட்டு வேக வைக்கிறோம், அடியில் இருக்கக்கூடிய அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு மேல இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகவே வேகாது. ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த அரிசி கூழாயிடும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அரிசி சரியா வெந்திருக்காது. இதை போலத்தான் நாம் சிறுக சிறுக சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றில் பக்குவப்படாமல் நம் உடலில் சேராமல் அத்தனை வியாதிக்கும் அடித்தளம் இடக்கூடியதாய் மாறுகிறது. ஆக ஔவையார் சொல்லிட்டு போனாங்க நொய்மை நுகரேல். இதையெல்லாம் நம் தமிழ் சமூகம் எதற்காக சொல்லிட்டு போனாங்க, நம் தமிழ் முன்னர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்க? நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நம்பரை இந்த டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, அதை மாற்றினாலே நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும். ஒரு டீ சார்ந்த ஒரு வரலாற்று கதையை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். டீ நம்மளோட உணவா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு திரும்புற திசையெல்லாம் டீ கடை. எங்க வாங்க ஒரு டீ சும்மா சாப்பிட்டு போங்களேன்னு. ஒருத்தர் என்கிட்ட சிகிச்சைக்கு வரவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு நான் 15 to 20 டீயை குடிப்பேன் அப்படிங்கிறாரு. எதற்காக சிகிச்சைக்கு வந்தாருன்னா, எனக்கு உடல் பருமன் கூடிட்டே போகுது, நான் முதல்ல நீங்க டீயை நிறுத்துங்க அப்படின்னா. அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. டீ குடிக்கிறதுல போய் உடல் பருமன் கூடுமாங்க? நிச்சயமாக கூடும். ஒரு டீயோடைய கலோரி 2 இட்லிக்கு சமம். நம்ம காலையில 4 இட்லியை முடிச்சுட்டு அது கூட ஒரு டீயை சாப்பிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட 6 இட்லி. ஒரு நாளைக்கு 15 டீ குடிக்கிறாங்க, 10 டீ குடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 30 இட்லிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். இப்போ எந்த அளவுக்கு கலோரியை நம்ம உடம்புல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால நமக்கு பிரச்சனை வரும். அந்த வரலாற்று கதையை நான் சொல்றேன். சீனாவில் இருக்கக்கூடிய சென்னாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னர், கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பயணிச்சார். அவர் என்ன சொல்ல அப்படின்னா, அவர் ஒரு மருத்துவர், போற இடத்துலலாம் சுடு தண்ணி குடிக்கிறது அவருக்கு பழக்கம். ஒரு நாள் ஓய்வு இருக்கும்போது என்ன பண்றாரு, ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய பணியாளர் ஒரு கப்ல சுடு தண்ணியை வச்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அவருக்கு தெரியாம ஒரு இலை அப்படியே பறந்து அந்த தண்ணியில விழுந்துருது. அந்த இலையை பார்க்காம எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு. ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அதை குடிக்கும் போது. அப்பதான் அது என்னன்றதை பார்க்கிறாரு. அதுதான் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய தேயிலை. சோ அதற்கு அத்தனை புத்துணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளாகத்தான் நம்ம டீ நம்மளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா டீயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, வெறுமனே டீ தூளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு, இல்லைன்னா கொதிச்ச தண்ணீரை டீ தூள்ல போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வச்சு நம்ம கிரீன் டீ சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய மருத்துவ பலன் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு டீயை பஞ்சாமிர்தமா மாற்றி குடிக்கிறோம். அதுதான் வழக்கம். அதில் எத்தனை கலோரிகள் கூடுது, அதனுடைய மருத்துவ பலனும் சிதைந்து போயிடுது. நிச்சயமா அதில் நீங்க குடிக்காதீங்க. அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் டீயை குடிக்க மாட்டோம், டீக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்றது துளசி டீயை தான், ஆவாரம் பூ டீயை தான், கருஞ்சீரகம் சேர்ந்த டீயை தான் அப்படின்னு அவர்கள் தெளிவா சொல்றாங்க. நமக்கு தெரியாதா துளசி?
நமக்கு தெரியாத ஆவாரம் பூ? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு பழமொழி நமக்காக தானே சொல்லிட்டு போனா. எத்தனை பேர் நம்ம பயன்படுத்துறோம்? பயன்படுத்துறது கிடையாது. துளசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நம்ம நம் முன்னோர்கள் தள்ளிட்டு போனாங்க. நாம் என்ன பண்றோம்? நம்ம வீட்டு முற்றத்தில் துளசி செடியை வச்சு தெய்வமா கும்பிட்டு சுத்தி வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு அது மேல இருக்க பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடும். தினசரி ஒரு 5 to 10 துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சு பாருங்க, அத்தனை புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய டீயை விட. கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த துளசி டீக்கு இருக்குன்னு சொல்லி வெளிநாடுகள் ஆய்வு பண்றா. நம்ம ஊர் துளசி எடுத்து அவன் ஆய்வு பண்ணி பயன்படுத்துறான். நாம் அதை மறந்து மருத்துவமனை வாசலில் தளம் கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் அவல நிலையும் இன்று உண்டாக்கிறது. சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் 2-3 முறை அந்த நிகழ்வை குறிப்பிட்டார். என்ன அப்படின்னா, கிரீன் டீ குடிக்கிற பழக்கம். இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய இஜி சிஜின்னு சொல்லக்கூடிய எப்பிகேலோ கெட்டிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது நம் உடம்பை பல்வேறு தொந்தரவுகள் இருந்து காப்பாத்தது. அதி முக்கியமாக நம்ம வயசாகாம இருக்கணும், என்னைக்கும் இளமையா இருக்கணும், நம்மளுடைய டிஎன்ஏ தேய்மானம் அடையக்கூடாது அப்படின்னா இந்த இஜி சிஜி பெரும் பங்களிப்பை கொடுக்குது. நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய டீலோமர்னு சொல்லக்கூடிய ஒரு உரை, நம்ம எப்படி காலுக்கு ஷூ போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ எக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு கேப் போடக்கூடியது இந்த டீலோமர்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த டீலோமர் பகுதி சிதைவடைஞ்சதுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு தலைமுடி வெளுப்பாயிடுச்சு, தோல் சுருக்க வந்துருச்சு, உடல் உபாதைகள் வருதுன்னா உங்க டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டீலோமர் சிதைவடைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அந்த டீலோமரை சிதைவடியாமல் காக்கணும்னா நாம் நஞ்சில்லாத உணவை, நஞ்சில்லாத பாரம்பரிய பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியமா இருக்கு. இந்த இடத்துல அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இது உங்கள் நலம் கருதி